ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 5 மாடல் கிட்ட பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் திடீர்னு ஒருத்தவங்க வந்து விலகிடுறாங்க. அப்போ மீதி வேலையை எப்படி முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவுமே ஈஸியான சம்மு. ஆனால் சில பேருக்கு வந்து கஷ்டமாக தெரியும். ஆனால் சிம்பிளாக நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கை பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. பி வந்து அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பாங்க. ஆனா பி வந்து அந்த வேலையை 10 நாட்கள் செய்த பின் விலகுகிறார். ஸோ இந்த விலகுறது, இதுக்கப்புறம் ஜாயின் பண்றது, இதுதான் கீவேர்டு. இதுல ஏ மட்டும் மீதி வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்குல ஃபர்ஸ்ட் வந்து யாரு வந்து ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி யாரு வந்து அதை பினிஷ் பண்றா, அதாவது முடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த வேலையை ஆரம்பிக்கிறது யாரு? பி தான். ஏன்னா இருவரும் சேர்ந்து அப்படின்னு கொடுக்கவே இல்லை. பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்த பின் விலகுகிறார். அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு, பி தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. முடிக்கிறது யார் முடிக்கிறா? ஏ வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கணக்குல எழுதிக்க வேண்டியது யார் ஸ்டார்ட் பண்றா, யாரு முடிக்கிறா. ரெண்டாவது ஃபுல் டேஸ், அதாவது இப்போ பி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பி வந்து ஃபுல்லா செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செஞ்சு முடிச்சிருப்பாங்க? 15 நாள்ல செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதே இது ஏ வந்து செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா 18 நாள்ல. அப்போ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா, யாரு முடிக்கிறா. ரெண்டாவது அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ். அப்போ பியோடைய முழு வேலை நாள் 15, ஏயோடைய முழு வேலை நாள் 18. இப்போ ரெண்டாவது ரிமைனிங் டேஸ். ரிமைனிங் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எவ்வளவு நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க? 10 நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க மொத்த வேலை நாட்கள் 15, 15ல 10 நாள் முடிச்சுட்டாங்க. அப்போ மீதி வேலை எத்தனை நாள்? 5 நாள். ஸோ இதை வந்து சரி எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடியது என்னது? ஏ மட்டும். ஏ வந்து மீதி வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல் டேஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கழிச்சு விட்டுறணும். அப்போ கழிச்சு விட்டுட்டு மீதி உள்ள வேலை நாட்களை இதுல எழுதணும். அப்படி இருக்கும்போது இது வந்து எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ 15 × எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 18. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்க வந்து 3 வரும். ஸோ இங்க வந்து 6. அப்போ மீதி வேலை நாட்கள், அதாவது மீதி வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏ எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எத்தனை? 6 நாட்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கும். இதே மாடல இன்னொரு சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கணக்கு பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 40 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 60 நாட்களிலும் செய்து முடிப்பார். 8 நாட்கள் அவர்கள் சேர்ந்து செய்த பின் ஏ விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி வேலையை, சரி பி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏயோடைய ஒர்க்கிங் டேஸ் எத்தனை? 40. பியோடைய ஒர்க்கிங் டேஸ் எத்தனை? 60. இப்போ நம்ம இடத்துல என்ன பார்க்கணும், யார் ஸ்டார்ட் பண்றாங்க, யாரு முடிக்கிறாங்க. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சேர்ந்து செய்த பின். அப்போ யார் ஸ்டார்ட் பண்றா? 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ யாரு முடிக்கிறாங்க? பி தான் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும், அவங்களுடைய ஃபுல் டேஸ், ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் எழுதணும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஃபுல் டேஸ் என்ன வரும்? நம்மளுக்கு அது ஷார்ட்கட் வந்து தெரியும். மேலே 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழே 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 24 நாள். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 24 நாள்ல முடிச்சிருப்பாங்க. பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 60 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இப்போ எவ்வளவு நாள் வேலை முடிஞ்சிருக்குது? அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவோம்? இதுல வந்து ரிமைனிங் டேஸ் எழுதுவோம். மொத்தம் 24 நாள். அவங்க ஆரம்பிச்சவங்களே ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 24 நாள்ல செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ எத்தனை நாள் வேலை முடிஞ்சிட்டு? 8 நாள் வேலை முடிஞ்சிட்டு. அப்போ மீதி எத்தனை நாள்? 16 நாள் பேலன்ஸ் இருக்குது. இந்த 16 நாள் வேலையை தான் பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் × 24 ஈக்குவல் டு 16 × 60. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டா 4 கேன்சல் பண்ணா 6 வரும். ஸோ மீதி வேலையை வந்து பி வந்து முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 40. அவங்க ஃபுல்லா செஞ்சாங்கன்னா 60 நாள்ல தான் செய்வாங்க. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மீதி வேலையை அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 40 நாள்ல முடிப்பாங்க. ஸோ இந்த சம்ல பாருங்க, ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களிலும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்த பின் பி வந்து விலகுகிறார். ஏ மட்டும் மீதி வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். ஸோ இந்த கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீதி வேலையை எவ்வளவு நாள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. ஏன்னா மீதி வேலை நாட்கள் முடிகிற நாள் அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இதுவும் நம்ம அதே மாடல்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யார் ஸ்டார்ட் பண்றாங்க யாரும் முடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏபி இருவரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஃபுல் டேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாங்களாம், 30 நாள்ல வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப யாரு விலகுறா, பி வந்து விலகிடுறாங்க. யாரு முடிக்கிறாங்க, மீதி ஒர்க்க ஏ தான். அப்ப ஸ்டார்ட் பண்றது ஏயும் பியும், முடிக்கிறதுன்றது ஏ தான். அப்ப ஏ மட்டும் ஏயோடைய ஃபுல் டேஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. அப்ப நம்ம அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க என்ன போடுவோம், ரிமைனிங் டேஸ் வந்து போடுவோம். ஸோ 30 நாள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க, 20 நாள் தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அப்போ மீதியான எத்தனை நாள் வேலை பாக்கி இருக்குது, 10 நாள் வேலை பாக்கி இருக்குது. இந்த 10 நாள் வேலையை தான் ஏ எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க, 20 நாள்ல முடிச்சிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி கணக்குல ஏதாவது ஒரே ஒரு டேம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நாலு வேல்யூ போடுற மாதிரி இருக்கும். அதில் 3 வேல்யூ கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியாத வேல்யூ தான் நம்ம எக்ஸ். ஸோ இது அப்படியே தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 10 ஈக்குவல் டு 30 இன்ட்டு 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் மட்டும் சாரி அந்த ஏ மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு நாள்ல முடிப்பாங்களா, ஃபுல் வேலையும் 60 நாள்ல முடிப்பாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், இதுல வந்து விலகுறது இல்லாட்டினா ஜாயின் பண்றது, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது யார் ஸ்டார்ட் பண்றாங்க யாரு முடிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ், அதாவது அந்த வேலையை அவங்க ஃபுல்லா செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஒருவேளை அதுல ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வந்து சேர்ந்து செய்யறாங்களோ அதை வந்து கழிச்சுதான் இந்த இடத்துல எழுதணும். அப்ப 20 நாள் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா 30ல இருந்து 20 கழிச்சுட்டு மீதி நாட்களை தான் இதுல எழுதணும். அதுக்கப்புறம் மீதி வேலையை இவங்க செஞ்ச நாட்கள் வந்து என்னது 20. ஸோ நமக்கு தெரியாதது வந்து ஏயோடைய முழு வேலை நாள் தான் தெரியாது. ஸோ இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ரெண்டு பேரா, ஒருத்தர் விலகுறாங்க, 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் விலகுறாங்க, இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாங்க, அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த கணக்குல பாருங்க 3 பேர் வந்தாங்க அப்படின்னா, ஸோ 3 பேர் வந்தாலும் இதே மாடல்ல தான் நம்ம பண்ண போறோம். ஏபிசி 3 பேரும் என்ன பண்றாங்களா, ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கு ஏ வந்து 10 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க, பி வந்து 15 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க, சி வந்து 30 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதுல யார் ஸ்டார்ட் பண்றாங்க, ஏயும் பியும் 3 நாட்களுக்கு வேலை செய்து விட்டு. அப்ப ஸ்டார்ட் பண்றது யாரு, ஏயும் பியும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஏயும் பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு விலகிடுறாங்க. விலகுனதுக்கு அப்புறம் யார் விலகுறா, ஏ வந்து விலகுறாரு, யாரு ஜாயின் பண்றா, சி வந்து ஜாயின் பண்றாரு. அப்போ ஏ வந்து விலகிட்டு பி கூடல சி வந்து, இப்போ புரியுதா, அப்போ ஆரம்பிக்கிறது யாரு, ஏயும் பியும் ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கிறது யாரு, பியும் சியும் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஃபுல் டேஸ், ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இல்லை தனித்தனியா கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபியினுடைய வேலை நாட்கள் கண்டுபிடிச்சிடலாமா. நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து தெரியும். அப்போ 10 × 15 கீழே வந்து என்ன வரும், 25ன்னு வரும். ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 5, இங்க வந்து 3. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 6 நாள்ல ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. பியும் சியும் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூ வரும், 15 30 எடுத்துக்கணும். ஸோ 15 × 30 இங்க வந்து எத்தனை வரும், 45. ஸோ இது 5ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க வந்து 9ன்னு கிடைக்கும், இங்க 3. ஸோ பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 10 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ நமக்கு ஃபுல் டேஸ் எழுதிட்டோம். இப்போ 2வது ஸ்டெப்ல என்ன எழுதுவோம், ரிமைனிங் டேஸ், மீதி நாட்கள் எழுதுவோம். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 6 நாட்கள் அந்த வேலை முடியும். ஆனா அவங்க எவ்வளவு நாள் தான் சேர்ந்து செய்யறாங்க, 3 நாள் தான் சேர்ந்து செய்யறாங்க. அப்போ 3 நாளை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு 3 நாள் வேலை பேலன்ஸ் இருக்குது. இந்த 3 நாள் வேலையை தான் யாரு கம்ப்ளீட் பண்றா, பியும் சியும் எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ x × 6 = 10 × 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், மீதி வேலையை பியும் சியும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 5 நாள்ல முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆரம்பிக்கிறது யாரு, முடிக்கிறது யாரு, அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் என்ன, ரிமைனிங் ஒர்க்கிங் டேஸ். அப்போ எவ்வளவு நாள் வேலை சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்களோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிரும், மீதி வேலை நாட்கள் வந்து கிடைச்சிரும். கீழே வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து கிடைச்சிரும்.